கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம், அதாவது இன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று தியானிக்கும் வசனம் ஏசாயா 61வது அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதி. அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இங்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் தான் இது. அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்களாம். எல்லாரும் பார்த்த உடனே சொல்ல முடியுமா, இவங்க கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள், பெற்ற ஜனம், ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, ஆசீர்வாதம் பெற்ற குடும்பம் என்று சொல்ல முடியுமா? பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட இந்த வசனத்தை தியானிக்கும் போது நம்ம வேதத்திலிருந்து பார்த்தோமானால், ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கு சந்ததி, யாக்கோபின் சந்ததி என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் அதை எப்படி எண்ணுகின்றோம்? அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா? அதே போல ஆபிரகாமின் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அருமையான வசனம், நம்ம யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறோமோ, அவங்கெல்லாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள். அப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய சந்ததியாக நம்ம இருக்கின்றோம் இல்லையா? இப்போ நம்மை பார்க்கும் பொழுது ஜனங்கள், மற்றவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லுவார்கள் இல்லையா? அப்போ தேவ ஜனம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் மீட்பை பெற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருக்குள்ள அவருடைய பிள்ளைகளாக மாறினவங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிற ஒவ்வொருவருமே ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி தான். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம எல்லாரும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அன்றைக்கு ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதித்து வர வர விருத்தியடைய செய்தார். அப்போ அவரை பொறாமையினால அவர் வாக்குவாதம் பண்ணி அவங்க துறவு தோண்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்த அந்த தேசத்தார், இவர் அதை விட்டு வெளியில போன உடனே அந்த பெலிஸ்தர் ராஜா அபிமெலேக்கும் அங்க சேனாதிபதி அவங்களோட சேர்ந்தவங்கெல்லாம் ஈசாக்க தேடி வந்தாங்களாம். தேடி வந்து என்ன சொன்னாங்களாம்? உடன்படிக்கை செய்தாங்களாம். கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சமாதான உடன்படிக்கை அவரோட செய்ய வந்தாங்க என்று பார்க்கின்றோம். அப்போ பாருங்களேன், ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறத அவர் மேல பொறாமைப்பட்டு எதிர்த்த அந்த ராஜாவும் கண்டு கொள்ளும்படி கர்த்தர் செய்கின்றார். அப்போ இன்றைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் கூட தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தான் இல்லையா? ஆவிக்குரிய பிரகாரமாக மற்றும் இந்த பூமிக்குரிய பிரகாரமாக நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தான் கொண்டிருக்கிறாரு. நீங்க அதை உணர்றீங்களோ இல்லையோ, உங்களை பார்க்கிறவங்க சொல்ல முடியும், நிச்சயமா சொல்லுவாங்க, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. முந்தின வசனம் பாருங்க, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். தேவ பிள்ளைகள் உடைய சந்ததியும் பிள்ளைகளும் சரி, ஜாதிகள் நடுவிலும் ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எப்படி அறியப்பட்டிருப்பாங்க? அப்போ ஒரு குறிப்பிட்ட துறையில முன்னாடி அதாவது முதல் மதிப்பெண் எடுத்து ஒரு பிள்ளை அதிகமான மதிப்பெண் எடுக்குது அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் அறியப்படாதிருக்கிற அந்த பிள்ளைய அன்னைக்கு ஊர் உலகமெல்லாம் அறிந்து கொள்ளும் இல்லையா? 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்குதுங்க, 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைய பத்தி யாருக்குமே தெரியாம இருந்திருக்கலாம். ஏதோ பக்கத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஆனா என்னைக்கு அது முதன்மையான மார்க் எடுக்குதோ உடனே அன்னைக்கு எல்லா மீடியால, நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலேயுமே அதனுடைய பெயரை பெருமைப்படுத்துவாங்க. அப்போ எல்லாரும் அறிந்து கொள்வாங்க இல்லையா? இப்போ அதே போல தேவ ஜனமும் கூட அவர்கள் பிள்ளைகளும் அவங்களுடைய குடும்பமும் எல்லாராலும் அறியப்பட்டிருப்பாங்க. இப்போ லைட்டு, அதாவது எலக்ட்ரிசிட்டி
கண்டுபிடிச்சது யாரு, லைட் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா, அதே போல் ஃப்ளைட் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிறாங்க. அதே போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏதாவது ஒரு விதத்துல உங்ககிட்ட இருக்கிற தனித்தன்மையை, உங்கள்கிட்ட இருக்கிற மகிமையை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மகிமையில வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது போல, தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வித்தியாசமான தாளந்துகளையும் மகிமையையும் கொடுத்து தான் அவர் உண்டாக்கி இருக்கின்றார். அப்போ உங்ககிட்ட இருக்கிற தேவனுடைய மகிமை நிச்சயமா வெளிப்படும். அப்போ நீங்கள் மற்றவர்களால் அறியப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லப்படும். இவங்க குடும்பமா, இவங்களுடைய பிள்ளைகளா, இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லும்படியாக கர்த்தர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். உங்களுக்கு தேவையான சகல ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளையும் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பேன். நிச்சயமாய் அப்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லப்படும்படிக்கு நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுவார்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலான ரெண்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி இவ்விதமாக இந்த வசனம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதன்படி நீர் உடைய பிள்ளைகளுடைய வெட்கத்தையெல்லாம் மாற்றி ரெண்டத்தனையான பலனை கொடுத்து இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும்படியாக நீர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இதோ நம்முடைய ஆசீர்வாதம் டிவியில் 10 நாட்கள் சிறப்பு கூட்டங்கள் நேரலையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு 8வது நாள். இந்த கூட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த 8, 9, 10 இந்த 3 நாட்கள் தவறாமல் நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் மெய்யாகவே உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.